அவனுக்கு பிடிச்ச வண்டியே வாங்கி கொடுத்துருக்கியா, சண்டை பண்ணிட்டுலாம் வாங்காதீங்க. ஒரு பொருள் வாங்கினோம்னா, ஒரு இடம் வாங்கினாலும், ஒரு நகனம் போனாலும் அந்த பிடிச்சதை வாங்கிக்கணும். அது சண்டை பண்ணி வாங்கினாலும் அது சுத்தக்கூடாது. பிடிச்சது நீ சொல்றது ஓகே. சிறுவர் வீட்டு வெள்ளாம விளையும் ஊடு வந்து சேருமா? அது சொன்ன கணக்கு. இப்ப சிறுவர் வீட்டு வெள்ளாம தான் விளையுது பெருசா. சரி, அதே சிறுவர் வீட்டு வெள்ளாம என்னைய வளர்ச்ச வீட்டுல தான் இருக்குது. ஓடியா போச்சு எங்கேயாவது இல்லப்பா போறான் இந்த கேட்டரிங் வேலைக்கு எதோ போய் எந்த வேலைக்கு போய் பெயிண்ட் வேலைக்கு தான் போவான். என் வயசுல நீ வீடு கட்டிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? உன் வயசுல நான் வீடு கட்டி முடிச்சுட்டேன், அது உனக்கு தெரியுமா? அப்ப அவன் செய்ய மாட்டானா? அந்த வீடு கட்டுறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் சந்தோஷத்தை, என் நல்லது கெட்டதை எவ்வளவு இழந்தேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனா அது ஒரு லாஜிக் இருக்குல்ல. அந்த மாதிரிதான் சொல்றேன். நீ வீடு கட்ட விட்டு வச்சுட்ட, சிக்கல் பண்ணி வச்சிருக்கிற. சரி இரு, இப்ப நான் வந்து சொல்றேன். இப்ப நான் வந்து கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டம் நீ படக்கூடாது. நான் இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்படுன்னு தான் நான் கேக்குறேன். எனக்கு எங்க அம்மா சரியில்லை, நான் கஷ்டப்பட்டேன், நீ ஏன் கஷ்டப்பட்ட? நான் ஒரே ஒரு லைஃப்ல உங்களுக்கு கஷ்டம் ஒண்ணு கொடுத்துருக்கேன். லைஃப்ல உன்னால மறக்க முடியாது, நீ சாவர வரைக்கும். எனக்கு உடனளவு தான் கஷ்டம் வேணும், நீ மனசளவு கொடுத்துட்டு போயிட்டு எனக்கு அந்த கருமாங்க வேணாம் தான் தெரியும். அதனாலதான் நான் வந்து உடனளவுல நீ கஷ்டப்படு, உன் பொண்டாட்டி உன் பிள்ளை கஷ்டப்படு. எனக்காக நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், இருக்கிற கடனெல்லாம் நான் கட்டிக்கிறேன். பழசா புதுசா இப்ப எனக்கு புரியல. 7 லட்சம் ரூபாய் கடன் எப்படி கட்டுவேன்? எந்த வருமானம் இருக்கு? 50 லட்சம் ரூபாயா இருந்தாலும் நான் கட்டுவேன். சரி, எப்படி எந்த வருமானம் இருக்கு? என்னால முடியும். உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? நான் இத்தனை வருஷம் பொழைச்ச பொழப்புல 35 வருஷம் நான் பொழைச்ச பொழப்புல என்னால முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? என்ன வருமானம் இருக்கு? நான் கட்டுவேன். என்ன வருமானம் இருக்கு? நீ வேலைக்கு போய் நீ கட்டுவேனா? எப்படி? நானும் தான் கை காசு சம்பளம் கொடுப்பேன். எனக்கு வீட்டு வாடகை வருது, காசு வரணும்ல. எனக்கு வீட்டு வாடகை வருது. வச்சு எத்தனை வருஷம்? நான் வாரம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 2000 ரூபாய் மாசம் 8000, அதுல ஒரு 13000 15000 கந்து வட்டிக்கு கொடுக்குறேன். எனக்கு மாசம் 10. நான் என்ன செலவு பண்றேன்? நான் என்ன செலவு பண்றேன்? ஒரே திங்கிறது இல்ல, செலவு பண்றதுக்கு. அப்புறம் எதுக்கு எனக்கு வந்து அந்த காசு? நான் மாசம் 10000 ரூபாய் கடன் கட்டுனா கூட என்ன 70 மாசத்துல கட முடியும். 70 மாசத்துல எதுக்கு? நான் சீட்டு போட்டு எப்படி எங்க நான் பணம் ரோலிங் பண்றேன்னா எப்படி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கம்மியாகும் எச்சாகும் எனக்கு. நான் படிப்புல தெரியல, எனக்கு அறிவில்லை. ஆனா நம்ம எத்ததெல்லாம் அறிவு. சரியா? ஐயோ அம்மா அமைதியா இருமா. அம்மாச்சியா? அது அம்மாச்சி, அம்மா இங்க இருக்க. இரு, எனக்கு போய் வண்டி எடுத்துட்டு போவியம்மா. எல்லாம் அம்மா தானே. என்ன என்ன கிளம்பி என்னன்னு கூப்பிடுறீங்க? அம்மா தானே கூப்பிடுறீங்க. என்னவா விசித்திரமா பேசுற. நான் சொல்ற வண்டி எடுத்துக்கோ வா. நான் வந்து எனக்கு பிளாட்டினா எனக்கு வேண்டாமா. பிளாட்டினா வேண்டாம், வேற வண்டி எடுக்கலாம் வா. பூபதி போய் மெக்கானிக் கேட்கலாம். மெக்கானிக் ஹெட்செட் வச்சு அவனாலே வண்டி மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ண முடியாம, அவனாலேயே ரிப்பேர் பண்ண முடியாம, பெட்ரோல் வாங்கி ஊத்த முடியாம அவனே வித்துட்டான். இல்ல பூதி மெக்கானிக்கு 40 வயசு ஆகுது. வயசுலயும் சரி வண்டிலையும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளு. மெக்கானிக் சின்ன பையன் 8வது 9வது படிச்சா அப்பந்து மெக்கானிக். ஒரு வண்டி வாங்கி ஓட்டிட்டு இருக்கோம்னா அந்த வண்டியை வித்துட்டு வேற வண்டி வாங்கணும்னா அது ஒரு போர்க்களமே வரும். அந்த போர்க்களத்தை நான் இப்பயே சமாளிச்சுனா எனக்கு பிடிச்ச வண்டியை நான் பார்த்து உட்காந்துருப்பேன். அந்த வண்டியை நானு எத்தனை வருஷம் வேணாலும் வச்சிருப்பேன். இப்ப என் அவனோட பாத்தீங்கன்னா புல்லட்னு ஒண்ணு வச்சிருக்கிறான், அவன் பிடிச்ச வண்டின்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். அவன் பிடிச்ச வண்டி ஓகே சைன் வச்சிருக்கிறான், அவன் புல்லட் எடுக்கிறதே கிடையாது. அது எவ்வளவு எத்தனை லட்சம் எனக்கு புல்லட் தேவை, எனக்கு என் பிடிச்ச வண்டி நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு உனக்கு புல்லட் வேணுமா? போலாமா? புதுசு ஃப்ரெஷ் தான் எடுக்கணும். அடே ஃப்ரெஷ்ல இப்ப புல்லட்னா அதுக்கு என்ன? புல்லட்னா உனக்கு என்ன தெரியும்? அந்த புட்டு புட்டு அதுல இருக்காது. அது பேர் புல்லட். அத நம்ம சைலன்சர் மாத்திக்கலாம். சைலன்சர் மாத்தினா ஃபைலன்ஸ் கிடைக்காது. லூசா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கற. சரி, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி அவட புட்டு புட்டு புட்டு
விட்டு ரோட்ல போன இங்க பாரு, அப்புறம் அந்த புல்லட் எடுக்கிறதுக்கு வாங்குற. இல்ல இது வரு அதுக்கு நான் வேற ஏதாவது வண்டி நாங்களே திட்டுறோம் ரோட்ல புல்லட் வாங்கிட்டு போட்டுனா அப்படி கேச மாட்டான். வேற வண்டியில இருந்து வர சத்தத்துக்கும் புல்லட்ல இருந்து வர சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் வச்சிருக்காரு அதான் அதுலயுமே சத்தம் வர மாட்டேங்குது. அதுல என்னைக்கு நீ புல்லட் புட்டு சத்தம் வர மாட்டேங்குது. சரவணா இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுமா, சைலன்சர் மாத்தணுமா. இப்ப சைலன்சர் மாத்தினா மைலேஜ் கிடைக்காது. இப்ப அவருக்கு எவ்வளவு மைலேஜ் தருது? அதனாலதான் அந்த தலைவரி மாத்தாமல இருக்கிறான். மாத்தினா இன்னும் கம்மி, அப்படியே பாதி கம்மியாகும். நானா பைத்தியக்காரனா, அதனாலதான் நான் டீசல் அதனாலதான் நான் இப்போதைக்கு புல்லட் வேண்டாம். இப்போதைக்கு உனக்கு லோக்கல்ல பொட்டி கடிக்கு மளிகை கடைக்கு போறதுக்கு ஒரு வண்டி இருந்தா போதும். ஈரோடு டெய்லி வேலைக்கு போய் இன்னைக்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சருக்கு நீ வந்து வாங்கிக்கிறமா பையன் ஓட்டி என் வண்டியுமே ஓட்டிக்கோ. நான் ஒண்ணு எக்ஸல் வாங்கிக்கிறேன். நான் துடுக்கு துடுக்கு நான் ஒரு ஓட்ட வண்டி வாங்கிக்கிறேன். தெரியுமா? இங்க பாரு ஆயா விட்டுக்கோ, அந்த பக்கத்துல கோன்கார கூப்பிடுறாப்ல, ஏன் நம்ம வீட்டுக்கு எது ஒண்ணு ஓடியாருவா. வீட்டை கட்டிட்டு அமராவதியில வீட்டை கட்டிட்டு நீ ஆசைப்பட்ட வண்டியை வாங்கிக்கோ. அது வரைக்கும் என் ஸ்கூட்டி நீ ஓட்டிக்கோ. ஓட்டிக்கோ, உனக்கு தான் அந்த வண்டி கொடுத்து நான் போய் இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸல் ஒன்று வாங்கிக்கிட்டு வரேன். பழைய எக்ஸல் டிவிஎஸ் 50 இது. 500 ரூபாய்க்கு அரிமான் போட்டான் கிடைக்கும். கண்ணு முன்னாடி போகுது 500 ரூபா எக்ஸல் வண்டி. அது வாங்கி சரி இது ஓட்டிக்கிட்டு இருந்து பெட்ரோல்லாம் எனக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இருந்துச்சு. எல்லாம் ஓடிட்டு வண்டி ஸ்கூட்டி வேணா எக்ஸல் இருந்தா பீஸ் கொண்டு வரதுக்கு இப்ப துண்டு 2-3 பேர் முடி போடுறோம். அது குடுக்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. அவர் எக்ஸல் இருந்தா நானே ஒரு 5 ரூபாய்க்கு நடிக்கணும். நீ கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் கம்மிட்டு இருக்கறியா? அப்படியே துடிப்ப. ஆமாய்யா என் பொழப்பு இருக்கையா பொழப்பு நல்லா பொழப்பு போய் பொச்சு கழுவி விடுற பொழப்புக்கு ஒரு பொழப்பு இல்ல. அவன் கூப்பிடுறா, எனக்கு ஒரு பொழப்பு நிறைய இருக்குது. அடுத்த தொண்டை வாங்கிட்டு அது வீட்டுல விட்டுருக்கு. அவன் 6 மதியாத வாசல் மிதியாத சேர்த்து வச்சு கூப்பிட்டு அவன் இருங்கப்பா அம்மா இந்த மாதிரி வேலை செய்யிட்டு பாத்துக்கோங்க 2 பேரும் வாங்க இருங்க அப்படின்னா ஓகே. வேலை செய்ய மட்டும் இங்க பாரு இங்க பாரு என்ன மதிக்கலீனா என் செருப்பு இருக்குதுல்ல, என் செருப்பு கூட அந்த வீட்டு வாசலை மிதிக்காது. சரியா? அதான் வீடியோக்காக பேசிட்டு வேற இல்ல. வீடியோ இருக்கா வீடு ஓடி இருக்குது. அம்மா 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 வீடு ஓடுங்களா? நீ எப்பறம் கவனிப்ப? அம்மா 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 ஆமா 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 சுமதி அம்மாயின்னு அடிச்சு கொடுத்துறேன். நாளைக்கு மட்டாட்டி உங்களைங்க வந்தாலும் இது என் பசுனோட அம்மாயி கொடுத்த பொருள். அதெல்லாம் பாக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்காது. பேர் அடிச்சுட்டாங்க பாரு. அது பேர் அடிக்கலைன்னா அம்மா அடிச்சு கொடுத்தாங்க. இப்ப ஒரு புல் வேலை சொம்புல கூட எங்க அம்மாயி பேர் அடிச்சு அம்மா கொடுக்குறா பேருந்து. நவன் அப்ப பையனுக்கு ஏதோ வரப்போற பேரம் பொண்டாட்டிக்கு ஒரு 5 பவுன் கொடியை போட்டு மூடில தெருவில் இருக்கிற பிச்சி எடுத்துக்கிட்டு 5 பவுன் காசு கொடுத்தனா இல்லையா? 16 பவுன் கொடி போடணும். இவங்க 5 பவுன் போட்டாதான் நான் மீதி 11 போட முடியும். கொடுத்தேன் கேளு. அது சீரியஸ் அனுபவம் சொல்லுங்க. காது குத்துக்கு 1 பவுன் பதிலா 2 பவுன் கொடுத்தாச்சு. அது எடுத்து போடவே 50,000 அம்மா படிக்க வைக்காதனால 50,000 கொடுத்துட்டேன். என்னோட சூழ்நிலை படிக்க வைக்காத விட்டேன். அந்த பைத்தியக்காரனை நம்பி